என்ன தெரியுதா? நானா கே ஜெயராமன், கரண்டி ஜெயராமன். அதே கரண்டி, அதே ஜெயராமன். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், குடிமி மட்டும் இல்ல. இருவண்ணா வந்தேக்கு கேட்கலையே. அக்கா அக்கா, மாப்பிளைய பாத்தியா? மாப்பிளைய பாரு பாரு. சொல்லட்டுமா? அத்தி பேர் இவதான் எங்க அக்கா. ஆமா, தமிழ் பேசுறியே, நீ எந்த ஊர்காரி? பரம்பரையை பத்தியோ ஊரை பத்தியோ சொல்லிக்கிற நிலையிலேயே நான் இருக்கேன். கூடவே ஏதோ உத்தியோகம் பார்க்கறதா சொன்ன? அது சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காக. ஆமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல? 11 குழந்தைகளோட என்ன கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு தைரியம் வரும்? 11 குழந்தைகளா? இது அத்தனை என் குழந்தைங்க. ஓஹோ, இதான் உங்க குடும்பமா? என்னது தலைகளே காணோம்? என் தலைமையில உள்ள களங்கம் இவங்க தலையெழுத்த பாதிக்க கூடாது இல்லையா? அதான் தலைகள் இதுல இல்ல. யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா? ஆமா. நீ அழகா மட்டும் இல்ல, அறிவுள்ளவளாவும் இருக்க. அழகத்தானே விக்கிறேன், அறிவு இல்லையே. சரி, யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா நீ இதை விட்டுருவியா? நீங்க தயாரா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரை எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க. ஓஹோ, அப்படியாது. அப்போ நான் எத்தனாவது ஆள்? நான் ஆட்களை என்றதில்ல, அவங்க பணத்தை தான் என்றது. சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன். நாளைக்கு ஊருக்கு போகணும். ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாரோங்கிற பயமா? நீ பிராமண பொண்ணா? ஆமா. கொஞ்சம் நில்லுங்க. உனக்கு வெக்கமால? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. கப்சி பண்ற, நான் பாத்துக்கிறேன். தனிமைக்காக இங்க வந்தீங்களா இல்ல தப்பியோடு இங்க வந்தீங்களா? இந்த கல்யாணம் நின்னு போயிடும் நினைச்சேன்.
ஊரை கூட்டி பெரிய ரகட பண்ண போறீங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி ஒண்ணும் நடக்கல. அதுக்கு காரணம் என்னுடைய பெருந்தன்மை தான் நினைச்சுக்கோ. ஆனா தவறுல உங்களுக்கும் பங்கு இருக்க. லலிதா, நான் என்ன வேணா செய்வேன். ஆமா, நீங்க ஆம்பளையாச்சே. லலிதா, நான் நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எப்படியோ அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இனி பேச ஒண்ணுமே இல்ல. இந்த கல்யாணம் நிச்சயமாறதுக்கு முன்னால மணப்பெண் என்னுடைய தங்க தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, மாப்பிள்ளை நீங்க தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப ஒண்ணு செய்ய முடியாது. கழுத்துல தாலி ஏறியாச்சு. We are both late. லலிதா, நான் பேசி முடிச்சிடுறேன். கடந்து போன கசப்பான இந்த சம்பவம் என் தங்கையுடைய வாழ்க்கையை கடுகளவு பாதிக்க கூட நான் விட மாட்டேன். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார் அப்படின்லாம் சொல்வா. ஆனா நான் போன வரைக்கும் வேற யாருமே போயிருக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். என் தங்க கண் கலங்கினா நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நான் எதையும் செய்ய துணிஞ்சவன். லலிதா, ஹைதராபாத்தில் நடந்தத வாலிபத்தில் ஏற்பட்ட ஒரு கெட்ட சொப்பனமா நினைச்சு என்ன மன்னிச்சிரு. நான் தேவியை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவளை நான் என்னைக்குமே கண்கலங்க விட மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எந்த தேவைக்காக என்ன ஹைதராபாத்ல நீங்க சந்திச்சீங்களோ அதுவே இப்ப என் தங்க ரூபத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் மேல சகிதமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யுவர் சோ கால் ஃபர்ஸ்ட் நைட். புறப்படுங்க. இனிமே ஆத்துக்காரதான் காக்கா பிடிக்கணும். காத்துட்டு இருக்கா போல. போ போ. மங்களா, சீ போடியா நட. லலிதா, அவளுக்கு சொல்லி அனுப்புனியா? இதற்கா நோக்கு? இதெல்லாம் நீ நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவ எப்படி சொல்லுவா? கண்ணி கையாத குழந்தை அது. இந்த ராத்திரில இங்க வந்து தனியா நின்னுகிட்டு, ஓஹோ அந்த பைத்தியக்காரி தங்கத்தை நினைச்சுக்கிட்டு நிக்கிறியா? பாவம், இந்த கடல் அலையே சுத்தி சுத்தி வந்துச்சு, ஒரு நாள் அலையிலேயே போயிடுச்சு. போமா போ, பொம்பளையா பிறந்தாலே கஷ்டம்தான். என்னுடைய நேரம் முடிச்சு போச்சு. நான் சாகணும்னு ஓடி வந்த என்ன முந்திக்கிட்டியா தங்கம்? லலிதா, லலிதா.